சமர்ப்பண் பாடல்கள்ல ஒவ்வொன்னுமே ஒரு 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 மாதிரி உணர்வுகள் கொண்டு போகுதுங்க ஒரு பாடலும். ஆனா, அந்த ஒவ்வொரு பாடல்களும் நீங்க எழுதும்போது, அது என்ன மாதிரி நீங்க உணர்ந்து அத எழுதுனீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாலும் என்னுடைய மன உணர்வுகள், என்னுடைய வாழ்க்கையினுடைய அப்ப இருந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தகுந்தபடி தான் அந்த பாடல்கள் பூரா அமைஞ்சிருக்கும். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, என்னுடைய கஷ்டங்களுடைய காரணங்கள தேடி ஆராய்ஞ்சிட்டு இருக்கும்போது, சுவாமி ராம்தீர்த்தா புக்க எடுத்து படிக்க சொன்னாரு. அந்த ராம்தீர்த்தா புக்க எடுத்து படிச்சதனுடைய விளைவு தான் "அழியும் வாழ்வின் வெறுப்பை கூட்டி." அந்த பாட்டு அதனுடைய பின்னணியிலேருந்து வந்தது தான். எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது, வாழ்க்கையில சாப்பாட்டுக்கே கஷ்டம்னு இருக்கும்போது தான் ராம்தீர்த்தா சாமி படிக்க சொல்லி, "நீ தெய்வம்." அதாவது ராம்தீர்த்தா ஆரம்பிக்கிறதே "நீ ஞானவான். நீ யூ ஆர் த காட். யூ ஆர் த செல்ஃப்." அதனால நமக்கு அந்த இது பயம் போச்சு. நாம மட்டும் இருந்தாவே போதும். ராம்சரா சொல்றது ஓம்ங்கிறத சாண்ட் பண்ணிட்டே வான்னு, சாமி சொல்றது யோகி ராம் சுரத்குமார்ன்னு சொல்லிட்டே வான்னு சொல்றது. ஸோ இந்த சாண்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாவே எல்லாமே வந்துரும். இந்த பிரிவுகள் போயிடும். மரணம் இல்லாத வாழ்க்கையும் வரும். இது எல்லாமே அந்த பாடல்ல இருக்கும். இது பூரா ராம் தீர்த்தாவுடைய என்னுடைய வாழ்க்கை அப்ப இருந்த சூழ்நிலையுடைய தாக்கத்துல வந்தது அந்த பாட்டு. இன்னொன்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நாட்கள் செல்ல 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 ஏதோ ஒண்ணு அடையணுமோ, அந்த அடையறதுக்கு நமக்கு சில சாதனங்கள் வேண்டியிருக்கோ, நமக்கு குருவினுடைய அருள் வேணுமோ, இதெல்லாம் கேட்கறதுக்காக கண்டு சொல்லாயோ. நம்ம சொன்னா சாமி கேட்க மாட்டாரு. முருகனை விட்டா சொல்லுவோம். என்னுடைய இஷ்ட தெய்வம் முருகன். அப்ப முருகனை விட்டாவது சொல்லுவோம். சரி முருகன் சொல்லியும் கேட்கலைன்னா முருகனுடைய அப்பன் சிவனை விட்டாவது கேட்க சொல்லுவோம். அவன் இப்படிலாம் கஷ்டப்படுறானே அப்படின்னு. அப்ப ஒரு தாபத்துல இருந்து நம்ம இன்னும் ஏதோ அடையணுங்கிற ஒரு வேகத்துல இருக்கும்போது அந்த பாட்டு வந்துச்சு. அடுத்து சாமியினுடைய அழகுல பிரமிப்பு பார்க்கும்போது யோகிராம் சுரத்குமார் ஆனந்த அழகா அந்த பாட்டு வந்துச்சு. சாமியினுடைய அந்த முழுமையினுடைய அந்த அழகு, அவருடைய ஒவ்வொரு ஜெஸ்டரும் அந்த ஒரு பிரமிப்பை கொடுக்கும்போது அதனுடைய தாக்கம் தான் அந்த பாட்டு. ஒரு விரக்தியில அடுத்து நான் என்ன செய்யணும், எதுக்கு இருக்கணும், வேண்டாமே என்னுடைய பணிகள் எல்லாம் முடிஞ்சதே, என்னுடைய பணி இந்த புற உலகில் எனக்கு ஒரு பணியும் கிடையாது, எல்லா பணிகளும் முடிஞ்சது, அடுத்து சுவாமிக்கு செய்ய வேண்டிய பணிகள் மட்டும் ஏதாவது தெரிஞ்சதுன்னா செய்ய போகிறோம். நமக்கு எந்த பணிகளும் சாமி இது வரைக்கும் கொடுக்கவும் இல்லை, நமக்கு அதுக்கு தகுதியானவனான்னு தெரியவும் தெரியாது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இப்படி வாழ தேவையில்லையே நினைக்கும் போது தான் நின் பணி இனியேது முண்டனில்னு அந்த பாட்டு வந்துச்சு. அது அந்த மாதிரி சுவாமியினுடைய பணி இருந்தால் அது மட்டும் இந்த சரீரம் செய்யட்டும், இல்லைன்னா இந்த சரீரம் மண்ணுக்குள்ளே போகட்டும்னு வந்துச்சு. சாமிக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் என்னமோ தெரியல, சாமி அடுத்தடுத்து வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தார். என்னென்னமோ வேலைகள் கொடுத்தார். கட்ட பேப்பர் எடுத்து கொடுத்து இந்த பிச்சைக்காரனை பற்றி எழுதுனார். என்னென்னமோ சொன்னார், என்னென்னமோ சொன்னார். ஏதோ தம்பதிகள் தகராறு ரசிக்க சொன்னார். இன்னும் என்னமோ. அப்புறம் சாமி சமாதி ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருடைய சாமியுடைய பயோகிராஃபி எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். சாமியினுடைய அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக, எல்லாத்தையும் இந்த காஸ்பல் ஆஃப் யோகிராம் சிவகுமார்ங்கிற புக்கை எழுதணுங்கிறதுக்காக, இதெல்லாம் நிறைய வேலைகள் இந்த மாதிரி வேலைகள் கொடுத்து அந்த வேலைகள்லாம் செஞ்சோம். இப்போ இந்த வேலையை கொடுத்துருக்காரு. ஏதோ ஒன்று சாமி பற்றி பேசுகிறதுக்கு இந்த ஒரு வேலையும் கொடுத்துருக்காரு. இந்த வேலைகள்லாம் என்றைக்கு முடியுமோ தெரியல. அது வரைக்கும் இந்த சரீரம் என்ன இருக்க போகுது. இன்னும் ஒவ்வொரு அந்த பாடல்கள் பூராமே சாமி முன்னால் பாடப்பட்ட பாடல்களாக இருந்ததுனால, அது எல்லாருடைய மனசையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா, நான் அதை சாமி ரசித்து அனுபவித்த பாடல்கள். இந்த பாடல்கள் பூராமே என்னால் எழுதப்பட்டுங்கிறத என்னாலே நம்ப முடியல. இது ஏதோ ஒரு வகையில் இட் ஃப்ளவர். இதெல்லாம் அதான் மலர்ந்த புஷ்பங்கள். ரொம்ப நறுமணம் தரக்கூடிய புஷ்பங்கள். சாமிகிட்ட கேட்க வேண்டியது என்னன்னு கேட்கறதுக்கு என் முதல் பாடலாக தான். முதல் பாடலே யோக நிலையை நான் கேட்டேன். யோகி ராம் சுரத்குமார்தன் யோக நிலையை நான் கேட்டேன். யோகியோ தன் நாமம் தந்தான், யோகமோ அவன் மாயமோ.
ஸோ கேட்க வேண்டிய பொருள் கூட, பிரார்த்திக்க வேண்டிய பொருள் கூட, அவருடைய நிலைமையத்தான் பிரார்த்திக்கணுங்கிறத வந்து கத்துக் குடுத்ததுனால, அதனுடைய தாக்கம் அது. அவருடைய வாழ்க்கை முறைய நினைச்சு நினைச்சு என்ன ஒண்ணுமே சொந்தம்னு கிடையாது. எதுவுமே சொந்தம் கிடையாது. ஒரு சொத்துக்கள் கிடையாது. ஒரு பேங்க் அக்கவுண்ட் கிடையாது. ஒரு இன்கம் டாக்ஸ், சேல் டாக்ஸ் ஒண்ணுமே கிடையாது. உங்க உலகில் வாழ்க்கையில எதெல்லாம் முக்கியமா கருதுறீங்களோ, அதெல்லாம் அவருக்கு தூசுக்கு சமம். எதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறோமோ, அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் நத்திங், நத்திங். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைய பார்த்தோம்னா, அந்த பிரமிப்புல அந்த நிலைமை நான் வாழ்ந்துறக்கூடாதாங்கிற ஒரு தவிப்புல எழுதுன பாட்டு அந்த பாட்டு. சாமிக்கு அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கு. ஒரு கதை இருக்கு. கதையில ஒரு உணர்வுகள் இருக்கு. என் மனசுல இருந்த உணர்வுகள். அந்த உணர்வுகள் வந்து இந்த பாடல்கள்லாம் எழுதுறதுக்கு ஹார்ட்லி ஒவ்வொரு பாட்டையும் எழுதுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காது. கட 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 கடன்னு வந்துரும். இதுல பெரிய வேடிக்கை, சாமி சமாதி ஆனதுக்கப்புறம் என்னுடைய பாடல் எழுதக்கூடிய திறமையே காலியா போயிடுச்சு. சுத்தமா காலியா போயிடுச்சு. சாமி சமாதி ஆனதுக்கப்புறம் வந்து என்னால பாடல்கள் எழுதவே இல்ல, எழுத முடியல, எழுத தோணல. ஆனா சாமி இருக்குன்னு தெரியும். சாமி ஒவ்வொரு தடவையும் கேட்பார். நான் வரும்போதெல்லாம் கேட்பார். ஹேவ் யூ ரிட்டன் எனி நியூ சாங்ன்னு கேட்பார். ஆனா அதுக்கப்புறம் சாமி சமாதி ஆனதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. சாமிட்ட ஃபைல்கள் இருந்தது. யாருடைய ஃபைல்னா, டாக்டர் டிபிஎம் எழுதின பாடல்களுடைய ஃபைல். கி.வா. ஜெகநாதன் எழுதின பாடல்களுடைய ஃபைல். அப்புறம் பெரியசாமி தூரன் பாடல்கள் அவருடைய அந்த ஃபைல். அதுக்கப்புறம் நான் எழுதிய பாடல்களுடைய ஃபைல். இந்த 4 ஃபைல்கள் தான் இருக்கும். அதைத்தான் மாற்றி 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 எல்லாரையும் பாட வைப்பார். இந்த பாடல்கள் பூராமே சமர்ப்பணம் இல்லை. இந்த பாடல்கள் பூராமே அவருதான தவிர்த்து என்னது கிடையாது. என்னது கிடையாது. ஏன்னா என்னதுன்னு இருந்தால் சாமி சமாதி ஆனதுக்கு அப்புறமா ஏதாவது எழுதியிருக்கணும்ல. ஆன்னு எழுதலை. சும்மா இருக்கேன். ஏதோ மற்ற காரியங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பாடல் பூராமே சாமி இந்த லோக சேமத்துக்காகவும் தன்னுடைய பக்தர்களுக்காகவுமே கொடுக்கப்பட்ட பாடல்கள். இந்த பாடல்கள் வந்து எல்லார் வீட்லேயும் ஒலிக்கணும். இதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். இதை தனிப்பட்ட முறையில் வந்து யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. இதை எல்லா பக்தர்களுக்கும் இது சென்றடையணும். இந்த பாடல்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி உள்ள பல பாடல்கள் இருக்குது. பல கவிஞர்கள் எழுதின பாடல்கள் இருக்குது. எல்லாமே சேர்ந்துச்சுன்னா ஏதோ ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். நமக்குள்ள ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அதனால் எல்லாருமே இந்த மாதிரி பாடல்களை பார்க்கட்டும், கேட்கட்டும், புரிஞ்சுக்கட்டும்.